Hi friends, welcome to Dheishu Creations. இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஓல்டு குர்த்தியை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருள் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கும் கண்டிப்பாக தேவையான ஒரு பொருள். ஏன்னா நம்ம வெசல் வாஷிங்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இருக்க மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஏப்ரான் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஏப்ரானுக்கு நம்ம எல்லாமே கடையில் போய் புதுசாக தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. நம்மக்கிட்ட ஓல்டு கிளாத் இருக்குது. ஒரு குர்த்தியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நைட்டியாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு அந்த ஏப்ரான் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பெரிய கிளாத் இருந்தால் போதும். நாமளே அதை வீட்டில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் என்னோடய குர்த்தியை தானே ரீயூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதோட செஸ்ட் அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த நெக்குக்கு கீழே வச்சு சென்டராக ஒரு 9 இன்ச்சஸ் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 9 இன்ச்சஸ் ஓரளவுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே பெண்ட் எடுக்கணும்ல, அதுக்காக நான் ஒரு 4 to 5 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்கொயர் போட்டு இதில் லைட்டாக பெண்ட் எடுத்துக்கலாம். இந்த பெண்டெல்லாம் நம்ம அக்யூரேட்டாக இவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சு தான் எடுக்கணும்னு இல்லை. ஓரளவுக்கு நம்ம அப்ராக்சிமேஷனாக ஒரு பெண்டு லைட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்கை சுற்றி ஒரு ரோப் வரோம்ல, அதோட ஹைட்டு லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட குர்த்திலையும் நீங்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் கழுத்தை சுற்றி நம்ம இன்ச்சு டேப் கரெக்டாக நெக்குக்கு கீழே வரைக்கும் எங்கேருந்து ஏப்ரான் ஸ்டார்ட் ஆகணுமோ அது வரைக்கும் வச்சு நம்ம அந்த ஹைட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதோட ஹைட்டு ஒரு 25 வரைக்கும் இருக்குது. இது எனக்கு ஓகே. அதனால் நான் இதே ஹைட்டுக்கு நான் அப்படியே எவ்வளோ இருக்கோ அதே வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஹைட்டை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பெண்டையும் நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்பொழுது எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ் இருக்கும். இதுக்கு நடுவில் தான் நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃப் மாதிரி வைக்க போகிறோம் சொன்னோம் இல்லையா, அது நம்ம வைக்க போகிறோம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதே சைஸுக்கு இன்னும் ஒரு லேயர் நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃப்க்கு தேவையான அந்த பொருளை கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இந்த பெண்டை இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கிக்கிறேன். பார்க்க கூட இன்னும் கூட கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் நான் லைட்டாக கீழே இறக்கிக்கிட்டேன். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு அண்ட் பேக்குக்கு 2 கிளாத் வந்துருச்சு. இதில் நான் வாட்டர் ப்ரூஃப் வைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் இந்த பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே இந்த பெயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இதை ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் பேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி இந்த பேக்கை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் அந்த பெயிண்ட் இருக்குல்ல, அந்த பார்ட் மட்டும் நான் 2 சைடுமே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2த்தையும் சேர்த்து ஒன்றால் ஜாயின் பண்ணி ஒரே லேயராக நான் கொண்டு வர போகிறேன். ஏன்னா இதோட ஹைட் நமக்கு பத்தாது. இதோட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு 2த்தையும் சேர்த்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இது 2த்தையும் நான் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள். தையல் என்னோட இந்த நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஜாயின் பண்ணி தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை இது மேலே வச்சு அப்படியே இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி நான் இதை கட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இந்த சைடில் இருக்குல்ல, அந்த ஸ்லிட் ஓப்பன் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம மடித்து தைச்சிருப்போம். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லேயர் இருக்குல்ல, இதில் இந்த ராங் சைடுக்குள்ளே தான் இந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த மெட்டீரியல் வரப்போகுது. அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம சுற்றி தையல் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு ராங் சைடு உள்ளே இருக்குது, அதுக்கு நடுவில் இந்த மெட்டீரியல் இருக்குது. அந்த பேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் ராங் சைடும் உள்ளுக்குள்ளே அந்த பேக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். 2 ரைட் சைடும் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அப்படியே வச்சு நம்ம சுற்றி தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். 2த்தையும் ஈக்குவலாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா பக்கமும் முடிச்சிடுறேன். இப்போ மேலே இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் வச்சு நான் இங்கே கவர் பண்ண போகிறேன். ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு நீங்கள் அந்த பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வச்சு தச்சுட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் திருப்பி இப்படி உள்ள ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதுக்கு மேலே அப்படியே கவர் பண்ணி வச்சு ஒரு லைன் ஒரு ஸ்டிச் ஒன்று போட போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் நாமளே ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக மணியும் சேவ் ஆகும், மைண்ட் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வச்சு திருப்பணும் இல்லையா, அதே மாதிரி கிளாத்து இந்த சைட்லேயும் நான் வச்சுட்டு இந்த இடத்த நான் கவர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மடித்து தச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வச்சுருக்கேன்ல, இதை உள்ளே இந்த மாதிரி மடிச்சுட்டு
நான் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா, நான் கீழே வந்து இந்த ப்ளூ கலர் லைன் நான் வைக்க போகிறது இல்லை. அங்கே ஆல்ரெடி மடித்து தச்சுருக்கோம். நம்ம சுடிதார் டாப்பு தானே கட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே ஆல்ரெடி மடித்து தச்சுருக்கிறதுனால நான் அந்த எண்டில் மட்டும் வச்சு நான் ஒரு லைன் ஸ்டிச் நான் அதோடு சேர்த்து வச்சு போட்டுருவேன். இந்த 2 சைடும் இந்த ப்ளூ கலர் கிளாத்தை வச்சு தைச்சதுக்கப்புறம் நான் ஃபைனலாக அதை கடைசியாக நான் வந்து ஒரு தையல் நான் போட்டுருவேன். இதே மாதிரி இன்னொரு பக்கம் சைடில் வரும்ல, அங்கேயும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு எண்டும் ஃபினிஷ் பண்ணும்போது நான் அதே மாதிரி மடித்து வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே கீழே நம்ம தையல் போடுறோம். தையல் போடும்பொழுது அந்த கிளாத் பேக் ரொம்ப வெளியே தெரிய வேண்டாம். அதை அப்படியே எல்லாத்தையும் 3த்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பெண்டு கழுத்தை சுற்றி வரப்போகுது இல்லையா, அந்த ரோப்பு தான் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு நல்ல பெரிய லென்த்தான ஒரு பீஸை எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்ப லென்த்தியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்தை சுற்றி நம்ம வைக்கிறதுக்கு எவ்வளோ வேணும், நம்ம ஒரு 23 கிட்ட வேணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, 23 நமக்கு தேவை. உங்களுக்கு 23 தேவைன்னா இது வந்து கிராஸ் பீஸ், அதனால நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு குறைச்சே நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ நான் ஒரு 21லேருந்து ஒரு 21.5 இன்ச்சஸ் வரைக்குமே நான் எடுத்துக்கிறேன். இது கிராஸ் பீஸ் தானே, ஸோ நம்ம தச்சு யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த 21.5 வந்து நான் அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிளாத் இருக்குல்ல, லென்த் பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த கிளாத்தையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. இந்த எட்ஜிலேருந்து, அந்த ஃபோல்டட் எட்ஜிலேருந்து நீங்கள் வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்தா தெரியும். ஃபோல்டட் எட்ஜிலேருந்து நான் வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் 2 கிளாத் இருக்கும். நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 2 கிளாத் இருக்கும், 2த்துலேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம மார்க் பண்ண இடம். ஓகேவா? இதுக்கு மேலே இருக்க அந்த 21.5 தான் நம்ம கழுத்தை சுற்றி வரப்போகிற அந்த இடம். இதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க பேலன்ஸ் எல்லாம் நம்ம இப்படி கவர் பண்ணி தச்சுட்டு பின்னாடி கட்டுறதுக்கு விட்டுற போகிறோம். அதே மாதிரி அந்த சைடு ஆப்போசிட் சைட்லையும் ஈக்குவலாக மடித்ததுனால அது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இதை மாதிரி இருக்கும்போது நீங்கள் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கும் போது ரைட் சைடு ராங் சைடு கரெக்டாக பார்த்து தச்சுக்கோங்க. தச்சுட்டு நம்ம அப்படியே திருப்பி ஃபஸ்ட்டு நம்ம மற்ற சைட்லலாம் எப்படி கவர் பண்ணுமோ அதே மாதிரி எக்ஸாக்ட் சேம் அதே மாதிரி தான் இதையும் தச்சு கவர் பண்ண போகிறோம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த நெக்குக்கு நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல இருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த தையல் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம தைக்கணும். 2 பக்கமும் கரெக்டாக அந்த நடுவில் வர வேண்டிய கிளாத்தை நம்ம விட்டுடுறோம். ஒரு சைடு நான் தச்சுட்டேன். அதே மாதிரி இந்த மார்க் பண்ண இடத்த அப்படியே வச்சுட்டு நான் இன்னொரு சைடும் தைக்க போகிறேன். நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுக்கு திருப்பி வச்சுருவோம், நமக்கு வந்து முறுக்கிட்டு வந்துடும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நம்ம இங்கே முடிச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல இருந்தே நீங்கள் சும்மா ரஃப்பாக இது மேலே ஒரு தையல் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். ரஃப்பாக போட்டுகிட்டே வரும்பொழுது நமக்கு அந்த பீஸ் இருக்குல்ல, அது வந்து பெண்டாவோ திருப்பியோ நம்ம வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும். இந்த லைன் போட்டிருக்க வரைக்கும் நான் தையல் போட்டு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுட்டு, இப்போது இந்த கிளாத்துக்கு கீழே தானே இந்த பீஸ் வச்சுருக்கேன், அதே மாதிரி இந்த பெரிய துணிக்கு கீழே அந்த பீஸை வச்சுட்டு அந்த லைன்லேருந்து நான் தொடர்ந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபுல்லாக இதை நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே உருட்டி தைக்க போகிறோம். இந்த எட்ஜில் இந்த மாதிரி 2 பக்கமும் உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 2 ரா எட்ஜும் கவர் ஆகிற மாதிரி அதை ஒரு ஃபோல்டு பண்ணி தைச்சோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிள் தான். 2ம் நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரோப்போட எண்டிலேருந்து மடித்து தச்சுக்கிட்டே வரும்பொழுது அப்படியே இந்த கிளாத்து மேலே நம்ம அதை அப்படியே மடித்து மேலே வந்து கவர் பண்ணி தச்சுட்டே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோப்லேருந்து நீங்கள் தச்சுட்டு வாங்க. அப்படியே இந்த கிளாத் மேலே நான் மடித்து தைக்கிற மாதிரியே நீங்கள் கவர் பண்ணி தச்சுட்டு வாங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இதிலேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணும்பொழுது கீழே இருக்க கிளாத்தையும் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைச்சோம் அதே மாதிரி 2 ரா எட்ஜையும் உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 ரா எட்ஜும் உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபோல்டு. உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த நெக்கை சுற்றி வருது இல்லையா இந்த பீஸு, இது இப்படி ரவுண்டாக தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வேணும்னா இந்த சைடில் இடுப்பில் நம்ம கட்டுற மாதிரி துணி விட்டுருக்கோம்ல, அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் லென்த்தாக வந்து பீஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் கழுத்தை சுற்றி நீங்கள் கட்டுற மாதிரியும் வச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். இது நான் என்னோடய நெக்கு மெஷர்மெண்ட் எடுத்ததுனால இது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதனால் கட்டுற மாதிரி இல்லாமல் அப்படியே என்னோடய நெக்கில் வந்து மாட்டிக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த எட்ஜ்லேயும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட கிளாத் இல்லை, இந்த மாதிரி கிளாத் வைக்க தெரியல, ஃபோல்ட் பண்ணி வைக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து நாடா இருக்கு இல்லையா, நம்ம பாவாடையில் யூஸ் பண்ணுவோம்ல நாடா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 1 இன்ச்சு நாடா எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் டபுள் ஃபோல்டிங்லாம் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இந்த மாதிரி லென்த்தாக உள்ளே விட்டுட்டு இடுப்புக்கு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சு தைச்சிக்கலாம். மேலேயும் கீழேயும் சேர்த்து அப்படியே கவர் பண்ணுற மாதிரி மடிச்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் இந்த இடம் வரைக்கும் விட்டுட்டு இங்கேருந்து கண்டினியூ பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். உங்களுக்கு கழுத்து சுற்றி கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் இந்த மாதிரி நாடா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே ஓகே, மெல்லிசாக இருக்கிற வரைக்குமே எனக்கு ஓகே, அதனால நான் இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ரோப் வந்து நம்ம நல்லா லென்த்தியாக தான் விடணும். அப்போ தான் நம்ம வந்து பின்னாடி கட்டும்பொழுது நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். டைட்டாக கட்டாமல் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அட்ஜஸ்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாக்கெட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு 6.5 லென்த்து பிரெத்து ரெண்டுத்துலேயுமே 6.5 இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு கார்னர் மட்டும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணியிருக்கேன். உங்கள் கை போகிற அளவுக்கு பாக்கெட் இருந்தால் போதும். ஓகேவா? இந்த பாக்கெட் வந்து நம்ம இதுக்கு சென்டருக்கு வைக்க போகிறோம். இதுக்கு கரெக்டாக சென்டரை நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை சுற்றி ஸ்டிச்சஸ் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு சைடு மட்டும் நான் தையல் போட போகிறது இல்லை, அது இல்லாமல் மற்ற எல்லா சைடுமே ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நான் தையல் போட போகிறேன். தையல் போட்டுட்டு நான் அப்படியே திருப்பிக்க போகிறேன். அதுக்காக தான் அந்த ஒரு சைடு நான் வந்து தையல் போடாமல் விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் அந்த பெண்டு வந்து கரெக்டாக திரும்பும். அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் அப்படியே திருப்பிக்கிறேன். இந்த எட்ஜஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வர மாதிரி திருப்பிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது இந்த ஒரு சைடு ரா எட்ஜ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் இப்படி உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா இப்படி கையால் நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அது அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாக்கெட்டை வந்து நம்ம இது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். கிளாத்லேயும் கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணி மேலேயும் கீழே லைன் போட்டுக்கலாம். பாக்கெட்டோட சென்டரையும் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் கரெக்டாக பின் பண்ணிட்டேன்னா நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். நம்ம அப்படியே சுற்றி வந்து பாக்கெட்டோட சுற்றி எட்ஜில் நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வந்துடலாம். இப்போ நமக்கு எல்லா சைடும் கவர் ஆகி இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சு மேலே வச்சு தையல் போடும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பாக்கெட்டை இது மேலே கொண்டு வந்து வச்சு தைக்கும்பொழுது நீங்கள் அந்த ராயேஜை உள்ளே மடித்து வச்சிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே வந்து கிளாத்து பிரிஞ்சுக்கிட்டே வரும். அதை விட இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் சுற்றி வந்து ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து இன்னொரு தையல் போட்டுகிட்டே வரப்போகிறேன். இந்த பாக்கெட் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் லாக் ஸ்டிச் போட மறந்துடாதீங்க, இல்லைனா பாக்கெட் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். இது கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நான் போடுறேன். 2 ஸ்டிச் லைனை வந்து அழகாக தெரிகிற மாதிரி. இப்போ லாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஏப்ரான் வந்து நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த நெக்கு கிட்ட சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இங்கே நம்ம விட்டுருக்கோம்ல அதே மாதிரி இந்த சைடும் வந்து நீங்கள் லென்த்தாக வந்து அப்படியே பீஸ் விட்டுட்டு பின்னாடி நீங்கள் அப்படியே டை பண்ணுற மாதிரி நெக்குக்கு பின்னாடி டை பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து பேக்கில் நம்ம அப்படியே கட்டிக்கலாம். இது வந்து பேக் சைடு நம்ம அப்படியே கட்டிக்கலாம். நீங்கள் எந்த சைடு வேணால் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடுமே உள்ளுக்குள்ளே நம்ம வச்சுருக்க அந்த கிளாத்து அந்த வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் மாதிரி நம்ம ஒரு பேக் வச்சுருக்கோம்ல அது வந்து உங்களுக்கு நீங்கள் வெசல் வாஷ் பண்ணும்போது உங்கள் ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக நனையவே நனையாது. குக் பண்ணும்போது மட்டும் இல்லை, நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போதும் நம்ம இந்த ஏப்ரான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.